அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் தாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் அதிசயம் அப்படிங்கிறது இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பல்வேறு விஷயங்களை அதிசயத்தையும் மெய் சிலிர்ப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் திருத்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய அம்மனுக்கு செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனை செய்யப்பட்ட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பக்தர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறதோடு மிகப்பெரிய அளவில் வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வீடியோ காட்சியோடு இன்னும் அந்த கருவறை அம்மனை பற்றியும் மீனாட்சி அம்மனை பற்றி இதுவரை நீங்கள் அறிந்திராத பல சுவாரஸ்யமான தகவலோடு அவங்களுடைய அவதாரத்திற்கான மறைக்கப்பட்ட ஒரு மர்மமான விஷயத்தை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மீனாட்சி அம்மனுடைய அவதாரத்திற்கு பின்னால் இப்படி ஒரு வரலாறு இருக்கா அப்படின்று நமக்கே ஒரு மெய்சிலிர்ப்பையும் வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு வரலாற்று கதை இருக்குங்க. அதாவது பலரினுடைய குலதெய்வமாகவும் பெண்களினுடைய விருப்பமான தெய்வமாகவும் விளங்குபவள் அப்படின்னு சொன்னால் அன்னை மீனாட்சி அம்மன் தான். பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் இல்லாமல் கேட்ட வரங்கள் அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய கருணை தாயாக வீற்றிருப்பவள் அன்னை மீனாட்சியின் வரலாறு பற்றி பலவிதமான கதைகள் சொல்லப்பட்டு வருதுங்க. இருந்தாலும் அன்னையினுடைய அவதார நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றின மறைக்கப்பட்ட ஒரு மர்மமான விஷயத்தை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது மதுரையினுடைய அரசியாக திகழக்கூடிய அன்னை மீனாட்சி தனது கண்களாலேயே உலக உயிர்கள் அனைத்தையும் காப்பவள் அப்படின்னே சொல்லலாம். மதுரையில் 6 மாதங்கள் அன்னை மீனாட்சியின் ஆட்சியும் மீதம் இருக்கக்கூடிய 6 மாதங்கள் சுந்தரேஸ்வரர் மதுரையின் அரசராகவும் ஆட்சி செய்கிறாங்க. மீனாட்சி அம்மைக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுவதை போல சுந்தரேஸ்வரருக்கும் பட்டாபிஷேக விழா மதுரையில் நடத்தப்படுவது ரொம்பவே விசேஷத்திற்குரியது. துர்க்கை அம்மன், மகிஷாசுர வர்தினி, காஞ்சி காமாட்சி போன்ற அம்பாளின் அவதாரங்கள் அசுரர்களை வதம் செய்து அழித்து நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக உண்டானதாகும். இப்படி பல வடிவங்களும் ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக உருவானது தான். அப்படி மதுரை மீனாட்சி அம்மன் எந்த அசுரரையும் வதம் செய்ததாக கதைகள் கிடையாது. அப்படியானால் மதுரை மீனாட்சியின் அவதார நோக்கம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்பாக மதுரை மீனாட்சி அம்மன் திருத்தலத்தில் கருவறையில் வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய அந்த அம்மனுக்கு செய்யக்கூடிய மகா தீபாராதனையினுடைய ஒரு வீடியோ காட்சி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க. அந்த வீடியோ காட்சி தங்களுடைய பார்வைக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய எந்த அற்புதமான வீடியோ தொகுப்பு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கந்தர்வ லோகத்தை சேர்ந்த விஸ்வாஸ்வரர் என்பவர் மிக சிறந்த சிவபக்தராகவே இருந்திருக்கார். அவருக்கு வித்யாவதி அப்படின்ற மகள் பிறந்தாங்க. வித்யாவதி சிறு வயதிலேயே அம்பாள் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவங்க. அவங்களுக்கு பூமியில் இருக்கக்கூடிய புண்ணிய தலம் ஒன்றில் அருள் செய்யும் அம்பிகையை நேரில் தரிசிக்க வேண்டும் அப்படின்னு ஆசை ஏற்பட்டது. தனது ஆசையை தனது தந்தையிடம் வெளிப்படுத்தினாங்க. அவளும் கடம்பவனாக இருந்து மதுரையில் அருள் புரிந்த ஷியாமலா தேவியை வழிபடும்படி கூறியிருக்கார். அதன்படி பூமிக்கு வந்த ஷியாமலா தேவியை தரிசித்து வழிபட்டு வந்தாங்க வித்யாவதி. இந்த தலம் அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டதால் இங்கேயே தங்கி அம்பிகைக்கு சேவையும் செய்தாங்க. அவளுடைய பக்தியை கண்டு மனம் குளிர்ந்த ஷியாமலா தேவி 3 வயது சிறுமியாக காட்சி தந்தாங்க. என்ன வரம் வேண்டும் என அம்பிகையிடம் குழந்தையாக காட்சி தந்த ஸ்ரீ நீங்க எனக்கு மகளாக பிறக்கக்கூடிய பாக்கியத்தை அருள வேண்டும் அப்படின்னு வேண்டினாங்க வித்யாவதி. அடுத்த பிறவியில் உனது எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு அம்பிகையும் வரம்பளித்தாங்க. அடுத்த பிறவியில் சூரியகுல மன்னனான சூரசேனனின் மகள் காஞ்சனா மாலையாக பிறந்து வளர்ந்தாங்க வித்யாவதி. இந்த பிறவிலேயும் அம்பாள் மீது தீவிர பக்தி கொண்ட காஞ்சனா மாலையை பாண்டிய மன்னனான மலையத்தூசுவன் அப்படின்றவர் திருமணம் செய்து கொண்டார். நீண்ட காலமாகியும் குழந்தை இல்லாததால் தனக்கு குழந்தை இல்லாததை பாக்கியம் அருளும்படி அம்பிகையிடம்
அன்னையிடம் வேண்டினாங்க காஞ்சனா மாலை. அதே சமயம் மலையசுவனு புத்திர காமோஷ்டி யாகத்தையும் நடத்தினார். யாக குண்டத்தில் இருந்து 3 தனங்களுடன் அழகிய பெண் குழந்தை தோன்றியது. இதை கண்டு வருத்தமடைந்த மன்னனுக்கு அசுரரியாக ஒழித்து அவளுக்கான கணவனை கண்டதும் 3வது தனம் மறையும் என்றது. இந்த குழந்தைக்கு தனாதகை என பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்தாங்க. ஆண் வாரிசு இல்லாததால் ஷியாமலைக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தாரு மன்னர். மலையசுவனுக்கு பிறகு மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஏற்று தடாதகை மீன் போன்று எப்போதும் விழிப்புடன் இருந்து ஆட்சி செய்தாங்க. இதனால தடாதகை என்ற பெயர் காலப்போக்கில் மறைந்து மீனாட்சி என்ற பெயர் உருவாகி அதுவே நிலையானதாகிவிட்டது. தன்னை வேண்டிய பக்தைக்கு அருள் செய்வதற்காக உருவானதே அன்னை மீனாட்சியின் அவதாரமாகும். கன்னி பெண் ஆட்சி செய்ததால மதுரைக்கு கன்னி நாடு என்ற பெயரும் உண்டு. திருமண பருவத்தை அடைந்த மீனாட்சி கைலாயத்திற்கு திக் விஜயம் செய்தபோது சிவபெருமானை கண்டதும் மீனாட்சியின் 3வது தனம் மறைந்தது. இதனால இறைவன் தான் தனது கணவன் என்பதை உணர்ந்தாங்க. பங்குனி உத்திர நாள்ல இவர்களின் திருமண வைபவமும் நடைபெறவும் ஆரம்பிச்சது. விசேஷமாகவே இவங்களுடைய திருமண வைபவம் கோலாகலமாகவே நடைபெற்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரையை ஆட்சி செய்த மீனாட்சி அம்மன் அப்படின்றவங்களுடைய வரலாறு அப்படிங்கிறது பல நேரங்களில் நமக்கு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். கருவறையில் வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய இந்த அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா பல வரலாற்று சிறப்புகளை உள்ளடக்கியதாகவும் இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த கோவில் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நமக்கு மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா கோவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தெப்ப குளத்தை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான கோவிலாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலும் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனின் சிலையினுடைய ரகசியம் கோயிலில் வியப்பூட்டக்கூடிய தனி சிறப்புகள் நம்ம மெய்சிலிர்க்க வைக்கிறது அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய பல முக்கிய அடையாளங்களில் ஒன்று மீனாட்சி அம்மன் கோவில் அமைப்பும் அதனுடைய வரலாறு சிறப்பம்சங்கள் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைப்பதாக இருக்கிறது. மதுரையை அரசாளும் மீனாட்சி அம்மன் சிலையின் மகத்துவம் அப்படிங்கிறது சொல்ல சொல்ல நமக்கு இனிக்கும் அப்படின்னே சொல்லலாம். மீனாட்சி அம்மனினுடைய திருமேனி நிறம் பச்சை அப்படிங்கிறதுனால திருமேனி சிலை ரூபம் முழுக்க மரகத கல்லால் ஆகியிருக்கிறது. அன்னையின் வலதுகால் சற்று முன்னோக்கி இருப்பது போன்று அமைந்திருக்கிறது. காரணம் பக்தர்களின் அழைப்பிற்கு உடனே ஓடி வந்து அருள் புரியக்கூடியவர். அன்னை தன் வலது கையில் கிளியை ஏந்தி அது காதில் பேசுவது போன்று அமைந்திருக்கிறது. ஏன்னா கிளிதான் பேசுவதை திரும்ப திரும்ப பேசக்கூடியது. அதனால் பக்தர்களின் வேண்டுதலை திரும்ப திரும்ப அன்னையிடம் கூறி அவர்களின் குறையை விரைவாக நிறைவேற்றும் பொருட்டு கையில் கிளியையும் வைத்திருக்காங்க. பொதுவாக சிவாலயங்களில் சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியதாக புராண கதைகள் படித்திருப்போம். இந்த ஆலயத்தில் மீனாட்சி அம்மனினுடைய திருவுருவம் சுயம்புவாகும். அதாவது மதுரையில் அரசாண்ட மீனாட்சி அம்மன் உக்கிரபாண்டியனுக்கு முடிசூடிய பின்னர் சொக்கநாதருக்கு அருகில் விக்கிரகமாக நின்று விட்டாங்க. மீனாட்சி அம்மன் யாகசாலை அக்னியில இருந்து தோன்றி அவதரித்தாங்க. இதன் காரணமாக அன்னைக்கு தடாகை அங்கையர்கண்ணி அப்படின்ற பெயரும் வந்தது. பாண்டிய மகாராஜாவுக்கும் ராணி காஞ்சனா மாலைக்கும் பிறந்த ஒரே மகள். அதனால பாண்டிய நாட்டின் அரசியாகவே திகழ்ந்தும் இருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோயில் கற்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அன்னையை பார்க்கும்போது உயிர்ப்புடன் இருக்கும் ஒரு பெண்ணை பார்ப்பது போன்றே இருக்கும். மிக அழகாக காட்சி தரும் அன்னை மீனாட்சியை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் தோன்றும். பொதுவாக சிவாலயங்களில் சிவலிங்கம் இருக்கக்கூடிய கருவறை மூலஸ்தனமாக பார்க்கப்படுகிறது. அதனால் சிவனை வணங்கிய பின்னர் தாயாரை வணங்குவது வழக்கம். அங்கு விபூதி பிரசாதமாக வழங்கப்படும். ஆனால் மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் மீனாட்சி அம்மன் இருக்கக்கூடிய கருவறை முதன்மையாக பார்க்கப்படுகிறது. இங்கு அம்மனை தரிசித்து விட்டு தான் ஈசனை தரிசிக்க முடிகிறது. மீனாட்சி அம்மன் சன்னதியில் தாழம்பூ குங்குமம் பிரசாதமாகவே வழங்கப்படுகிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் மதுரையை எல்லா காலங்களிலையும் ஆட்சி செய்யக்கூடியவள் என்பது சிவவாக்கு.
ஒவ்வொரு புராண சிறப்புமிக்க சிவாலயங்களில் எம்பெருமான் திருவிளையாடல்களை நிகழ்த்துவது வழக்கம். ஆனால் இந்த ஆலயத்தில் தான் சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தியும் இருக்கார். இப்படிப்பட்ட சிறப்பு வேறு எந்த கோவில்கள்லையுமே கிடையாது. அனைத்து சிவாலயங்களும் முக்தியை தரக்கூடியது, முக்திக்கான வழியை தரும். ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் குடிகொண்டிருக்கக்கூடிய மதுரைக்கு வந்தாலே முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் வழிபடுவதால் முக்தி மட்டுமல்ல, அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகமாகவே இருக்கிறது. நம் மூவருள் உள்ளோர் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய காசி, கேதார்நாத் போன்ற ஆலயங்களுக்கு செல்ல விரும்புவாங்க. ஆனால் வட இந்தியர்கள் பலரின் ஆசையாக மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிப்பதும் ஆலயத்தை எப்படியும் கண்டுவிட வேண்டும் என்பதுதான் முக்கிய காரணமாகவே இருக்கிறது.